அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். அந்த வாழ்க்கையை நம்புவதன் மூலம்தான் இந்த உலகத்திலே மனிதன் சரியான முறையிலே தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள முடியும் என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். மரணத்திற்கு பின் உள்ள வாழ்வை அறிந்து கொள்வதற்கு முன்னால் மரணத்தை நெருங்கியவர்கள், மரண வேதனைக்கு உள்ளானவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதிலிருந்து இந்த தலைப்பை நாம் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் இறுதியாக நம்ம சொன்னோம், ஒரு மனிதன் எவ்வளவுதான் சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இறைவா என்னை மரணிக்க செய்து விடுன்னு கேட்கவே கூடாது. எவ்வளவு துன்பங்கள் சிரமங்கள் வந்தாலும் அதிகபட்சமாக நம்ம என்ன கேட்கலாம்னு கேட்டா, இறைவா நான் வாழ்வது எனக்கு நல்லதாக இருந்தால் வாழவை, நான் சாவது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னுடைய உயிரை நீ எடுத்துக்கொள், இப்படிதான் கேட்கணுமே தவிர எனக்கு சாவ கொடுத்துருன்னு கேட்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி போனாங்க. அவர் ரொம்ப கோழி குஞ்சு மாதிரி நோயிலே கடந்து மெலிஞ்சு போயிருக்கிறார். அவர் ஏற்கனவே இருந்த நிலையில இருந்து இப்ப பார்த்தோம்னு சொன்னா எலும்பும் தோலும்னு சொல்லுவோம்ல, அதை அரபுல கோழி குஞ்சு மாதிரின்னு சொல்லுவாங்க. எலும்பும் தோலுமாக அவர் மெலிஞ்சு போன நிலையில அவர் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, இப்படி ஒரு நோய் வந்தா இப்படியா ஒரு ஆள் ஆயிருவான், இது ரொம்ப ஓவரா இருக்குதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கறாங்க, இப்ப இந்த கதிக்கு நீ ஆளா இருக்கிறிய, நீ ஏதாவது அல்லாஹ்ட்ட ஸ்பெஷல் துவா எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கறாங்க. அவர் சொல்றார், ஆமா ஒரு துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது என்ன துவா? அவர் சொல்றாரு, இறைவா என்னைய நீ மறுமையில தண்டிக்கிறதா இருந்தா அது அங்க தண்டிக்கிறதுக்கு பதிலா இங்கேயே மொத்தமா எல்லாத்தையும் கொடுத்துரு. இவர் கேட்கிறார், அல்லாஹ்ட்ட கேட்கிறாரா, உடம்பு சரியில்லாம போனோம்னு பாக்குறாரு, நம்ம மூத்தா போயிருவோம், மூத்தா போன பிறகு அங்க வச்சு எல்லாம் நம்மளை தண்டிச்சான்னு சொன்னா நமக்கு தாங்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும், அங்க என்ன கொடுக்க நீ நினைக்கிறியோ அது பூரா இங்கே கொடுத்துரு. எவ்வளவு வேதனை என்றாலும் நான் இங்கே வாங்கிக்கிற தயாரா இருக்கிறேன், எனக்கு அங்க எந்த தண்டனையும் கொடுக்காத. அவர் அப்படி சொல்றாரு. ஹல் குந்த ததுபி செய்யின், நீ ஏதாவது அல்லாஹ் இடத்துல துவா செய்து கொண்டிருக்கிறியா? இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறியப்பா, என்னமோ நீ கேட்டு வாங்கின மாதிரி இருக்குது. இந்த பரிதாபமான நிலைமை எப்படி இருக்குது, நீனே அல்லாஹ்ட்ட வரமா கேட்டு வாங்கின மாதிரி இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹும்ம மா குந்த முஆஃபி பிஹி ஃபில் ஆখিরা ஃபஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா, மறுமையில எனக்கு என்ன தண்டனை நீ தருவதாக இருக்கிறாயோ அது இங்கேயே முன்கூட்டி தந்து விடு, இதைத்தான் நான் கேட்கிறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆச்சரியப்படுறாங்க இதை கேட்டு, சுப்ஹானல்லாஹ், என்ன துவா செஞ்சு விட்ட நீ, இப்படியா துவா செய்யறது சொல்லிட்டு சொல்றாங்க, லா துதீகுஹு, அது உனக்கு முடியாது. அங்கே கொடுக்கிற தண்டனை இங்கே கொடுத்தா எவனுக்காக தாங்க இயலுமா? அங்கே கொடுக்கிற தண்டனை தாறுமாற பயங்கரமா இருக்கும், அந்த அளவுக்கு இங்கே கொடுத்தால் உனக்கு தாங்க இயலுமா? அப்படி கேட்காதமா. எப்படி கேட்கணும், நீ கேட்கிறதாக இருந்தால் அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார், நீ கேட்கிறதா இருந்தா இப்படி கேளு. எப்படி கேட்கணும், இறைவா இந்த உலகத்துல எனக்கு நல்லதத்தா, அங்கேயும் நல்லது, அப்படி கேளு. அங்க தர்றதா இருந்தா இங்க தந்துருன்னு கேட்கறது என்னமோ அல்லாஹ்வுடைய கருணையை நீ எதிர்பார்க்காத மாதிரி, கருணையை நம்பாத மாதிரியா நீ பேசுற? அங்கேயும் தண்டிக்காம இங்கேயும் தண்டிக்காம அல்ல இருக்க மாட்டானா? அவனுடைய கருணை எப்படி கேட்கணும், அங்கேயும் எனக்கு நல்லதை கொடு, இங்கேயும் நல்லதை கொடு, ஓகேனா அதா பண்ணார், நரக வேதனையை விட்டு என்னை காப்பாத்து, இப்படி இந்த மூணு தான் கேட்கணுங்கிறாங்க. அப்ப மறுமையில உள்ள எனக்கு கஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலேயே கஷ்டத்தை கேட்கறது கூட தடை இருக்கு மார்க்கத்துல. அப்ப மரண அவஸ்தையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி எல்லாம் தோணும். சில நேரத்தில் நம்ம மூத்தா போக போறோம், நம்ம நிறைய தப்பு பண்ணிருக்கிறோம், கண்டிப்பா நரகத்துல போட்டுருவான் அப்படின்னு நினைத்தால் நீ என்ன செய்யணும், தௌபா தான் செய்யணுமே தவிர அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தான் கேட்கணுமே தவிர அவன்கிட்ட கெஞ்சத்தான் வேணுமே தவிர அங்க மிதிக்கிறதுக்கு போல இங்க மிதின்னு கேட்க கூடாது. எவ்வளவுதான் நம்ம தப்புகள் செஞ்சிருந்தாலும் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்துல அவன் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன், அந்த தப்புக்கு நீ ஏன் மன்னிப்பு கேட்க கூடாது? அதையும் அந்த தப்பை நீ மன்னிக்காததுக்கு அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், அங்க உதைக்கிறான் இங்க உதன என்ன அர்த்தம், என் தப்பை நீ மன்னிக்காதன்னு அர்த்தம். நீ ஏன் மன்னிப்பு கேட்க ஒரு இறைவன்ட்ட மன்னிக்க வேணான்னு கேட்கிற? அதான் இந்த மாதிரி அல்ல ஆகிவிட்டான் உன்னைய, எலும்பு தோலுமா இருக்கிறிய, அதுக்கு என்ன காரணம், நீ தான் இப்ப கேட்டு வாங்கியிருக்கிற,
நீ இப்ப திருந்தலன்னு வை, இன்னும் அல்லாஹ் போட்டு மிதிச்சாண்டா இதை விட மோசமாயிரும் நிலைமை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்னாங்க. இதை அவர் கேட்க ஆரம்பித்த உடனே ஷஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ஆரோக்கியத்தை வழங்கி விட்டான் என்று சஹீஹ் முஸ்லிம் என்ற நூல்ல 4853வது ஹதீஸ்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, மரண அவஸ்தை நேரங்களில நம்ம தடுமாறிடக்கூடாது, இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை தப்பு தப்பா என்ன செய்யக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. இது போக இந்த மரண வேலையை நெருங்கியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு அவஸ்தை இருக்கிறது. அது என்ன அவஸ்தை? ஒரு துன்பம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும் பொழுது உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தன்னைத்தானே அழித்துக் கொள்வாங்க. நிறைய பேர் வைத்த வலி தாங்காம தற்கொலை, அவனுடைய சக்கராத்து வேதனை தாங்காம தற்கொலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆள் போருக்கு போனார். போருக்கு போனா என்ன கிடைக்கும்? அதுக்கு கிடைக்கிற, அதுல உயிரை தியாகம் பண்ணார்னு வைங்க, அதுக்கு கிடைக்கிற தரஜாவுக்கு நிகரா நபிமார்களுக்கு அடுத்து அதான், அதுக்கு நிகரா எதுவுமே கிடையாது. அவ்வளவு பெரிய அந்தஸ்துடைய ஒரு போருக்கு போன ஒருத்தர், அவர் கையில வெட்டுப்பட்டு ரத்தம் அதிகமா போகுது, வேதனை தாங்க முடியாம ஷஹீதாவருக்கு போயிருக்கிறாரு. போர் களத்தில் நின்று கொண்டு வேதனை தாங்க முடியாம அவருடைய ஈட்டி எடுத்து அவரை குத்திக்கிட்டு அந்த வேதனையில துடிக்க தாங்க முடியாம அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்க வந்தாரு. அந்த ரத்தம் அதிகமாக போக போக அவருக்கு வலி தாங்க முடியாம இது நமக்கு பொறுக்க முடியலையே அப்படின்னு குத்தி கொண்டு என்னஞ்சிட்டார், தன்னைத்தானே அழித்து கொண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அடியான் என் விஷயத்தில் அவசரப்பட்டு விட்டான், ஹர்ரம்து அலைஹில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராம் ஆக்கிட்டேன். உடனே அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீ இதுக்கு அவசரப்பட்ட, எனக்கு தெரியும் எப்ப எடுக்கணும், உன் உயிரை எப்ப எடுக்கணும் எனக்கு தெரியும், நீ எதுக்கு அவசரப்பட்டு உன்னை அழித்தாய் அப்படிங்கிற அளவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷஹீதை பற்றி கடுமையான ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்ப நம்ம மரண வேளையில் இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு அவஸ்தை வந்தாலும், நம்மை நாமே அழித்து 2 மாத்திரை வாங்கிட்டாங்க சாப்பிட்டு போயிடுறேன் கேட்கறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தேவை ஒரு விஷத்தை வாங்கிட்டாங்க குடிச்சிட்டு அதோடு போயிடுறேன், எனக்கு தாங்க இயலல, வேதனை பொறுக்க இயலல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறோம் இல்லையா? இது பயங்கரமான குற்றம். இது விளங்கிற மறுமையை நம்புற ஒருத்தனுக்கு இது நிரந்தர நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய குற்றம். இது புரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் நிரந்தர நரகம்னு விளங்கி இருக்கிறோம், அல்லாஹ்வே இல்லை என்று சொன்னால் நிரந்தர நரகம்னு விளங்கி இருக்கிறோம். வட்டி வாங்கினார்களேயானால் நிரந்தர நரகம்னு விளங்கி இருக்கிறோம். அதே மாதிரி நிரந்தர நரகம் எதுக்குன்னு கேட்டா, கொலை செஞ்சாலும் தற்கொலை செஞ்சாலும், இன்னொரு மனுஷனை கொலை செஞ்சாலும் சரி, நம்மை நாமையே கொலை செய்து கொண்டாலும் சரி, கொலைக்கு உரிய தண்டனை என்ன? நரகம். என்ன நரகம்? நிரந்தர நரகம். நிரந்தர நரகம்னா மற்ற தப்பு செய்தவர்கள் அதை நரகத்தில் மன்னிக்கலன்னு வைங்க, நரகத்தில் போடுவான், கொஞ்ச நாளைக்கு பிறகு போடான்னு அனுப்பி விட்டுருவான். இதுக்கு ஒரு 10 வருஷம் கொடுக்கலாம், இதுக்கு ஒரு 50 வருஷம் கொடுக்கலாம் கணக்கு பண்ணி நம்ம செஞ்ச தப்பை எல்லாம் மன்னிச்சான்னா நேரவே சொர்க்கத்தில் விட்டுருவான். மன்னிக்காம தண்டிச்சான்னு வைங்க, ஏதோ கொஞ்ச நாள் நரகத்தில் போட்டுட்டு பிந்தியாச்சும் சொர்க்கத்தில் அனுப்பிடுவான். நிரந்தர நரகம்ங்கிற ஆட்களுடைய கதி என்ன தெரியுமா? போனா போனதுதான். நரகத்துக்கு போனார்களேயானால் கடைசி வரைக்கும் நரகத்திலும் இருக்கணும், சொர்க்கம்ங்கிற வாடையை கூட அவங்க அடைய முடியாது. அப்படிப்பட்ட பாவத்தில் எது ஒன்று? தற்கொலை என்பது ஒன்று. இது நம்ம மரண வேளையில் ஒவ்வொருத்தரும் அடைய இருக்கிறோம். எல்லாருமே நம்ம மரண வேலையை கண்டிப்பா அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது மாதிரி வரக்கூடிய நேரத்தில் ரொம்ப உறுதியாக ஒரு காலத்தில் நம்ம அழிச்சு கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அந்த ஹதீஸ், ஒரு அடியான் முந்தி கொண்டு செத்து போயிட்டாங்க இல்லையா, அதனால சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டேன்னு அல்லாஹ் சொல்றானே, அது புகாரியில 1364வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மனிதர் மீது ரொம்ப இறக்கப்படக்கூடியவங்க. ஒரு ஆள் தற்கொலை செஞ்சிட்டாரு, ஜனாசா தொழுக மாட்டேன்ட்டாங்க. தற்கொலை செஞ்சவருக்கு ஜனாசா உண்டா இல்லையான்னு தொழுகை சட்டத்தில் பார்க்க போறோம் தொடர்ச்சியா. இப்ப அடிப்படை என்ன? தற்கொலை செய்தவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுக மறுத்தாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கோபத்தில் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏற்படுத்தி இருக்குது. ஜனாசா தொழுது அவனுக்கு பிரார்த்தனை செய்து அதன் மூலமாக அவனுடைய மறுமை பேர் அதிகரிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படல, விரும்பல. அதனால் அந்த எண்ணங்கள் வராமல் நம்மை மரண நெருக்கத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எவன் ஒருத்தன் ஒரு மலையில ஏறி, பல உதாரணம் காட்டுறாங்க, மலையில் ஏறி உருண்டு தற்கொலை செய்து கொண்டானோ அவனை அல்லாஹ் என்ன செய்வானா, அதே மாதிரி நரகத்தில் கொண்டே போடுவானா. அந்த நரகத்தில் போடுற ஸ்டைல் கூட
அல்லாஹ் எப்படி போடுவானா, அதே மாதிரி உயரமா ஒரு இடத்தை ஏற்படுத்தி அங்கேருந்து உருட்டி விட்டு போய் நரகத்தில் விழுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் ஒருவன் மேலே ஏறி உருண்டு தற்கொலை செய்து கொள்கிறானோ அதே மாதிரி என்ன செய்வானா, ஃபீ நார் ஜஹன்னம யதரத்தா ஃபிஹா ஹாலிதன் முஹல்லதன் ஃபிஹா அபதா, அங்கிருந்து உயரமான இடத்திலிருந்து உருட்டி விடப்பட்டு நரகத்தில் போடப்படுவான். அதுல என்றென்றும் நிரந்தரமாக எப்போதும் இருந்து கொண்டே இருப்பான். 3 வார்த்தை போடுறாங்க, ஹாலிதன் முஹல்லதன் அபதாங்கிறாங்க. 3க்குமே அர்த்தம் நிரந்தரம் தான். இந்த நிரந்தரத்தை சொல்வதற்கு 3 சொல்ல ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. எப்ப பார்த்தாலும் நிரந்தரமா என்றென்றும், இப்படி நம்மளும் 3 சொல்ல சொல்லிக்கலாம் வலிமையை காட்டுவதற்காக வேண்டி. அதே மாதிரி ஒருத்தன் விஷத்தை குடித்து தன்னை அழித்துக் கொண்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, விஷம் அறிந்து ஒருவன் தன்னை அழித்துக் கொள்வானேயானால், சாகடித்துக் கொள்வானேயானால், அதே மாதிரி விஷ குப்பி மாதிரி ஒன்று கொடுத்து அதை குடிச்சுக்கிட்டே என்ன செய்வான், நரகத்தில் தள்ளிவிடப்படுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஈட்டியால் அம்புனால் கத்தியால் குத்தி தற்கொலை பண்ணி கொண்டானேயானால் அதே மாதிரி ஒன்று கொடுத்து குத்தி என்ன செய்யறது, அவனை நரகத்தில் தள்ளப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 5778வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுல என்ன என்று கேட்டால், எந்த ஒரு கட்டத்திலும் மரணத்தை நெருங்கி இருக்கக்கூடிய நம்ம செத்துறணும்னு நினைக்கவும் கூடாது, முயற்சிக்கவும் கூடாது, சாவ வேண்டவும் கூடாது, சாவதற்கு முயற்சியும் பண்ணக்கூடாது என்பதை நம்ம ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இப்படி சொன்னதுனால சாவை விட்டு வெறுண்டு ஓடுறது. நம்ம ஒரு ஊர்ல இருக்கிறோம், அந்த ஊர்ல இருக்கும்போது ஒரு நாளைக்கு 50 போயிட்டு இருக்குது. பேதி, காலரா, பிளேக்னு சொல்லி பல நோய்கள் இருக்குல்ல, கொள்ளை நோய்னு சொல்லுவாங்க. கொள்ளைன்னா கூட்டம் கூட்டமா அள்ளிக்கிட்டு போற நோய். ஒரு ஆள் 2 ஆள் சாவறதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு 50 ஊர் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஊர்ல நம்ம இருந்தோமையானால் நம்ம என்ன தோணும், முன்னாடி இங்க இருந்தா நம்ம காலியா வரும் போல இருக்க, ஒரு நாளைக்கு 50 போயிட்டு இருக்கிறாங்களே, நம்ம நாளைக்கு போயிடுவோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு வரும்ல. அதுல இங்க மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னது அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம ஓட்ட முடிக்கலாமா, ஓட்ட முடிக்க கூடாது. மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாதுங்கிற தனி. நீங்க இருக்கிற ஊர்ல அப்படி ஒரு சோதனையோ அப்படி ஒரு இழப்புகளோ தொடர் கொள்ளை நோய்களோ ஏற்பட்டு விடுமையானால் அந்த நேரத்தில் மரணத்திற்கு பயந்து ஓடாமல் அங்கேயே தங்கி இருக்கிறது நம்முடைய கடமை. அது ஒரு மரணம் தானே. மரண வேலை நெருங்கி இருக்கிறவங்களுக்கு அதுல என்னத்துக்காக அப்படி சொல்றாங்க, இப்படி ஒரு ஊர்ல காலரா பேதி வரும்போது எல்லாரும் ஓடுனா அந்த பாடியெல்லாம் அடக்கம் பண்றது யாரு இருக்கு, ஏதோ அல்லா நாடுன்னு தான் நடக்க போகுதுன்னு சொல்லி இருந்தா தான் அந்த ஊர்ல செத்து போறவனுக்கு உள்ள உதவிகளா செய்ய முடியும். ஒவ்வொருத்தனும் தன்னையை காத்துட்டு ஓட ஆரம்பிச்சான்னு சொன்னா கடைசியில அது மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாக மாறிடுங்கிற காரணத்தினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பிளேக் மாதிரி கொள்ளை நோய்களை ஜாலஹு ரஹ்மத்தல் லில் முஃமினீன், இந்த மாதிரி தொடரா வாழ்க்கை போயிட்டே இருக்கிறாங்களே, அதை மூமின்களுக்கு ஒரு ரஹ்மத்தை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். நம்ம என்ன நினைக்குவோம், ஒரு பிளேக் அந்த ஒரு அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை வந்துருச்சு, அல்லாஹ்வுடைய சாபம் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது நெசந்தான். முந்தைய சமுதாயத்திற்கு அதை சாபமாக அல்லாஹ் ஆக்கி இருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அதுக்கு முன்னாடியே வருது, எப்படி வருதுன்னு கேட்டா, அன்னஹு அஸாபுன் யபாசுல்லாஹு அலா மையஷா, அது ஒரு அஸாபு தான், அல்லாஹ் நாடியவர்களை அப்படி அழிக்கிறான். அதுக்கு தான் இந்த பிளேக் மாதிரியான கொள்ளை நோயை தருகிறான். ஆனா நமக்கு அப்படி இல்லை, இந்த உம்மத்துக்கு அப்படி இல்லை. இதுக்கு முந்தைய சமுதாயங்களை தண்டனைக்காக வேண்டி அல்லாஹ் அழிக்க நினைக்குவானே, அப்ப இப்படி ஒரு நோயை விட்டுருவான். நமக்கு எதுக்கு அல்லாஹ் விடுறான்னு கேட்டா, அது ஒரு அருள். அல்லாஹ் நமக்கு இந்த பகுதிகளில் ஒரு காலராவோ பிளோக்கோ வந்தா இது சபிக்கப்பட்ட பூமின்னு நினைச்சிடக்கூடாது, இவங்க செஞ்ச பாவத்துக்காக தண்டிக்கப்படுறாங்க நினைச்சிடக்கூடாது. அது நமக்கு ரஹ்மத்து. எப்படி ரஹ்மத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க எப்படி ரஹ்மத்துன்னு. லைஸ மின் அஹதின் யகவு தாவூனு ஃபயம்குஸு ஃபீ பலதிஹி சாபிரன் முஹ்தஸிமன் யஅலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு இல்லா கான லஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீத். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு ஊரில் ஒருவன் வசிக்கும் பொழுது அங்கே பிளேக் நோய் வந்து விட்டால், நம்ம இருக்கிற ஊர்ல என்ன செஞ்சிருச்சு, பிளேக் நோய் வந்துருச்சு என்று சொன்னா, அவன் அதை சகித்து கொண்டு அந்த ஊரில் இருந்தால், சாபிரன் சகித்து கொண்டு அந்த ஊரில் இருந்தால், சும்மா சகிச்சா கிடைக்காது, முஹ்தஸிபன் இப்படி சகித்தால் அல்லாஹ்விடத்தில் நன்மை உண்டு என்று நம்பி சகிக்கணும். இந்த சகிப்பது கூட எதுக்கு சகிக்கணும், சும்மா பெருமைக்காக சகிச்சிடக்கூடாது.
ஒரு ஊர்ல இந்த மாதிரி நோய் வருது, அப்ப நம்ம சகித்து கொள்ள வேண்டும். எப்படி சகிக்கணும்? இதுக்கு நமக்கு அல்லாஹ் நன்மையை தருவான் என்று ஒருவர் செய்தானேயானால், மூணாவது யஅலமு அன்னஹு லா யுஸீபுஹு இல்லா மா கதபல்லாஹு லஹு, அல்லாஹ் எதை எழுதினானோ அதை தாண்டி நமக்கு ஒன்று வராது என்று நம்பி. மூணு விஷயம். நம்ம இருக்கிற ஊர்ல இது மாதிரி கொள்ளை நோய் ஏற்பட்டு ஒரு நாளைக்கு 150ன்னு மண்டையை போட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமா? மூணு விஷயம் செய்யணுமா? ஒன்னு சகிக்க வேண்டும், இரண்டாவது இந்த சகிப்புக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்குது என்று நினைக்க வேண்டும், மூணாவது அல்லாஹ் எழுதுனதை தவிர என்ன வரப்போகுது? சாவணும் இருந்தா இங்க இருந்தாலும் சாவுவேன், வெளியே போனாலும் சாவுவேன். இந்த இடத்துல மட்டும் அப்படி நினைக்கணுமா? அல்லாஹ் விதித்ததை தவிர யார் யாரும் இந்த கொள்ளை நோயில போகணும்னு அல்லாஹ் எழுதினானோ அவன் ஊரை விட்டு போனாலும் போகத்தான் போறான். ஊரை விட்டு தப்பிச்சு போனாலும் அதனுடைய கிருமி அவனை விரட்டிக்கிட்டே போய் பிடிச்சி வேற ஊர்ல வச்சு அவனை எடுத்துப்படும். அதனால அல்லாஹ் விதித்ததை தவிர நமக்கு ஒண்ணு ஏற்படாது என்று நம்பி நன்மையை எதிர்பார்த்து யார் சபரோடு இருந்து கொள்கிறானோ அவனுக்கு என்ன பரிசு தெரியுமா? இல்லா கானலஹு மிஸ்லு அஜ்ரி ஷஹீத், ஒரு ஷஹீதுடைய கூலி கிடைக்காமல் இருப்பது இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு அவன் கொல்லப்பட்டால் அதுக்கு என்ன கிடைக்கும்? அவ்வளவு பெரிய நன்மை. நம்ம காலராவோ பிளேக்கோ ஏற்பட்ட ஊர்கள்ல ஓடாம நம்ம சகித்து கொண்டு இருந்து நம்ம மௌத்தாக போகல, சகித்து கொண்டு மட்டும் இருந்துட்டோம். பிறகு நம்ம இயற்கையா மௌத்தா போறோம். அந்த சகிப்புக்கு கிடைக்குது, நம்ம ஷஹீதாக ஆகல, உயிரை தியாகம் செய்யல. தியாகம் செய்யற எண்ணத்தோட தானே இருந்தோம். நம்ம ஓடணும்னு நினைக்க எதுக்கு இருந்தோம்? போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் அப்படி போகணும்னு எழுதி இருந்தால் நான் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு உறுதியோட நம்ம இருந்தால் நமக்கு கிடைக்கிற பரிசு என்ன? ஒரு ஷஹீதுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்தவனுக்கு என்ன கிடைக்குமோ அந்த கூலி கிடைக்காமல் இருப்பது இல்லை. அதனால மரணத்துக்கு நம்ம வேண்டக்கூடாதுன்னு சொன்ன உடனே என்ன செய்யக்கூடாது? இதோடு ஓடவும் கூடாது, சகிச்சு கொள்ளணும். இந்த இடத்துல மரணத்தை ஓரளவுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஒரு வகையில பார்த்தா அங்க இருந்தா சாவுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது, இருந்தாலும் ஓடக்கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 3474, 5734 இது மாதிரியான ஹதீஸ்கள் இருக்கிறது. உடனே இதை சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊர்ல நான் யாருக்குமே கால்ரா இல்ல, பிளாக் நோய் இல்ல, பக்கத்து ஊர்ல இருக்குன்னு கேள்விப்படுறோம். நமக்கு என்ன வருது? அந்த ஊர்ல எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஷஹீத் அந்தஸ்து கிடைக்கும்ட்டு அங்க போகலாமா? நம்ம இருக்கிற ஊருக்கு வந்தால் அதை தாங்கிக்கிறதுங்கிறது வேற. நம்ம இருக்கிற ஊர்ல ஒண்ணுமே இல்லை, இன்னொரு ஊர்ல ஏதோ வந்து விட்டது, நம்ம கேள்விப்பட்டு என்ன செய்யறது? ஓ அங்க போய் இருந்து செத்தா நமக்கு ஷஹீத் அந்தஸ்து கிடைக்குன்னு போகலாமான்னா அதுவும் போகக்கூடாது. எவ்வளவு அழகான வாக்கன்னு பாருங்க. அதாவது சொல்ற விஷயத்த ஒரு இடத்துல இருந்து தேடி போறதுக்கு பாருங்க, அது நீங்க மரணத்தை தேடி போற மாதிரி தான் அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்றாங்க. இதா சமயத்தும் பிஹி பி அர்லின், ஒரு பகுதியில இந்த பிளாக் நோய் இருப்பதாக நீங்கள் கேள்வியுற்றால், செவிமடுத்தால், ஃபலா துகத்திமு அலைஹி, அந்த ஊருக்கு நீங்க போவாதீங்க. வைதா வக்காபி அர்லின் அன்தும் பிஹா, நீங்கள் இருக்கிற ஊருக்கு அது விடுமையானால் ஃபலா தஹ்ருஜு ஃபிரார மின்ஹு, அதை விட்டு ஓடவும் செய்யாதீங்க. வேற ஒரு இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது? அங்க போகக்கூடாது. ஏன்? அதனுடைய கிருமிகள்லாம் அங்க இருக்கும். நம்ம போய் தேவையில்லாமல் நமக்கு அல்லாஹ் தரலாத, நம்ம பகுதிக்கு அல்லாஹ் அனுப்பல, நம்முடைய பொறுமைக்கு அல்லாத பரீட்சையா வைக்கல, நம்மளை சோதித்து பார்க்கறதுக்கு அனுப்பலைங்கும் போது நம்ம போய் வழியை கொண்டு என்ன செய்யக்கூடாது? அதை தேடிட்டு போக கூடாது. நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு? நம்மள டெஸ்ட் பண்றான்ல, நீங்களா டெஸ்ட்டுக்கு போயிடக்கூடாது. அவனா டெஸ்ட் வைக்கும் போது தான் நீங்க எழுதணுமே தவிர நீங்களா போய் வாத்தியார்ட்ட ஹெட் மாஸ்டர்ட்ட போய் நீங்க நாளைக்கு எனக்கு பரீட்சை வச்சு ஆகணும் அப்படி கேட்கலாமா? அவருக்கு தெரியும் எப்ப பரீட்சை வைக்கணும். அவர் வைக்கும் போது நீங்க பரீட்சை எழுதணுமே தவிர நீங்க வாரம் வைங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். அப்ப நம்ம போய் என்ன செய்யக்கூடாது? பரீட்சை வைங்கன்னு கேட்கக்கூடாது. இது அது மாதிரி உள்ளது. அவர் வைக்கும் போது என்ன செய்யணும்? பரீட்சை ஒழுங்கா எழுதணும். அல்லாஹ் எங்க பரீட்சை வைக்கிறான்? எந்த ஊர்ல இந்த நோயை கொடுக்கிறானோ அந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு பரீட்சை வைக்கிறான். இதை எத்தனை பேர் உறுதியா நிற்கிறான்? அல்லாஹ்வுடைய விதி எத்தனை பேர் நம்புறான்? எத்தனை பேர் மனிதாபிமானத்தோடு இருக்கிறான்? நம்ம மட்டுமில்லை, ஆயிரக்கணக்கான பேர் இந்த ஊர்ல இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் போட்டு விட்டு எப்படி ஓடுவது அப்படின்னு இருக்கிறவங்க எத்தனை பேரு? இதை அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு அனுப்புறாங்க போது பரீட்சை வச்சவங்க எழுதணுமே தவிர பரீட்சை வைக்காதவங்க உட்கார்ந்து எழுதுனா யூஸ்லெஸ்.
7ஆம் கிளாஸுக்கு வாத்தியார் பரீட்சை வைக்கும் போது 6ஆம் கிளாஸுக்காரன் அந்த கேள்வி பார்த்து பார்த்து விடை எழுதுனா அதுல என்ன நன்மை? உனக்காட வச்சேன்னு நீ பேப்பர் கொண்டு கொடுத்துருவீங்க, தூக்கி மூஞ்சில் இருவார். உனக்கா பரீட்சை வச்சேன்? நான் 7ஆம் வகுப்புக்கு பரீட்சை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவன் எழுதிட்டு இருக்கிறான். உனக்கு நான் பரீட்சையை வைக்கல, நான் உன்ட்டு கேள்வியே கேட்கல, இதை ஏன்டா எழுதிட்டு வந்து மூஞ்சில் கேட்பானா இல்லையா? அப்ப மனிதனே இப்படி நடந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? அப்படிதான் செய்யறான். உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கேட்டவங்க சொல்லுங்க, கேட்காதவங்க வழியை போய் சொல்லி மாட்டிக்கிறாதீங்க. அந்த தத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க. நீங்கள் ஒரு ஊரிலே பிளேக் நோய் இருப்பதை கேள்விப்பட்டால் அங்க போவாதீங்க. நீங்க இருக்கிற ஊருக்கு அது வந்து விட்டது என்று சொன்னால் அங்க இருந்து ஓடாதீங்க. இது புகாரியில 3473வது ஹதீஸ், 5728வது ஹதீஸ், 6974வது ஹதீஸ் புகாரியில தமிழாக்கத்தில் நீங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம். இது இந்த மரண வேளையில் இருக்கிற மரணத்தை ஆசைப்படுவது, மரணத்தை விட்டு ஓடுவது என்ற அடிப்படையில் தெரிந்து கொள்ற ஒரு விஷயத்தில் இது ஒரு ஒன்று. அடுத்து என்னன்னு கேட்டா, நம்ம மரணத்தை நெருங்கின உடனே மரணம் வந்துடும் அறிகுறி தான் தெரியுமே, நோயை வச்சு தெரியும். சில பேர் திடீர்னு மௌத்தாகி விட்டாலும் பல பேர் அவங்களுடைய வயசுல தான் மௌத்தாகிறாங்க. அதிகமான மக்கள் எப்படி மௌத்தாகிறாங்கன்னு கேட்டா, அதுக்குன்னு ஒரு நார்மலான வயசு இருக்குது. ஒரு 60க்கு மேல வரக்கூடிய வரும்பொழுதுதான் அவங்க மரணத்தை அடைகிறாங்க. மற்றபடி 25, 10, 5 மௌத்தாகிறதுலாம் சதவீதத்தில் ரொம்ப கம்மி தான். அப்ப மரணத்தினுடைய அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சுன்னு சொன்னா நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மரணத்தை அடைந்து கொண்டவன், அந்த மரணத்துடைய அவஸ்தையில முழிச்சு கொண்டிருக்கிறவன் நாளைக்கு அடுத்த மாசமும் செத்துருவோம், அதுக்குரியதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அல்ல வயசுனாலே எப்படி தெரியும்? நோயினாலையும் தெரியும். நல்லா தான் இருந்தா 40 வயசு தான் அவருக்கு ஆகுது, பயங்கரமா ஹார்ட் அட்டாக்ட்டான், போய் பார்த்தா ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும்ட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சு போயிடும், நம்ம வண்டி இழுக்கிறது சந்தேகம், இழுத்தாலும் இழுக்கு, போனாலும் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நோய்கள் மூலமாகவும் சில அறிகுறிகள் தெரியும். 30 வயசா தான் இருப்பாரு, 2 கிட்னி ஃபெயில்ன்றுவான். இவர் என்ன, இவர் நிலைமை என்ன? முடிஞ்சு போனாலும் போயிடும், எவன் கிட்னி தர போறான், தந்தா கூட அது மேட்ச் ஆகுமா, அது நம்ம பாடி ஏத்துக்கிறோமா, பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. அப்ப இவர்கள்லாம் எந்த நிலைக்கு வந்துடுறாங்க? நம்முடைய முடிவு நெருங்கி விட்டது என்று ஊகிக்கிற அளவுக்கு ஒரு 60%, 75%, 80% ஊகிக்கிற அளவுக்கு வந்து விட்டார்கள். இவர்களுக்கு என்ன கடமை இருக்குதான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மன் கானத் லஹு மظلمத்துன் லி அஹீஹி மின் இர்லிஹி அவ் மின் ஷைஇன் ஃபல்யதஹல்லலஹுல் யௌம கப்ல அல்லா யகூன தீனாருன் வலா திர்ஹமுன். தீனாரும் தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் பயன்படாத நாள் ஒன்று இருக்கிறது. மறுமை சொல்றாங்க. அங்க தங்க காசை வச்சுக்கிட்டு எதுவும் செய்ய முடியாது, வெள்ளி காசை வச்சுக்கிட்டு எதுவும் வாங்க முடியாது. தங்க நாணயங்களோ வெள்ளி நாணயங்களோ யூஸ் ஆகாத ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் வருவதற்கு முன்னால் யாருக்காவது நம்ம அநீதி இழைத்திருந்தால் அவரிடத்திலே போய் அதுக்கு ஹலால் தேடிக்கொள்ளுங்கள். அது மானம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் பொருள் சம்பந்தப்பட்ட இருந்தாலும் நீங்க அதுக்கு நீங்கள் ஹலால் தேடிக்கொள்ளுங்கள். ஒரு ஆள் மேல அவதூறு சொல்லி இருக்கிறோம், காசு மேட்ரு கிடையாது, நமக்கு மரணம் நெருங்கி போச்சு, தேடி போகணும், முடியலன்னா கெஞ்சி கூப்பிட விடணும். படுத்த படுக்கையில் இருக்கிறோமா, எப்படியாவது அவர் நான் சொன்னேன்னு கூட்டிட்டு வாங்க, உங்களை இந்த மாதிரி நான் அவதூறு பண்ணிட்டேன், உங்களை பத்தி நான் இப்படி பேசிவிட்டேன், உங்களை பத்தி கோல் சொல்லிட்டேன், உங்களை பத்தி புறம் பேசிட்டேன், உங்களுக்கு அந்த கிடைக்கிற வேலை கெடுத்து விட்ட நான் தான், அது நான் தான் முட்டை பிடிச்சம் போட்டேன், இப்படி எல்லாம் எவ்வளவு செஞ்சிருப்போம். நம்ம நாள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டான்னு அப்படி யோசிக்கணும். மறுமையை பயப்படக்கூடிய ஒருத்தன் எதை யோசிக்கணும்? சும்மா நம்ம அமல்களை மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருந்தா பத்தாது, அமல்கள் அவனுக்கு போய் சேர்ந்துடும். எதை யோசிக்கணும்? மரணம் நமக்கு வந்து விட்டது என்று அஞ்சக்கூடியவர்கள் யோசிக்கணும். நம்ம யாருக்காவது அநியாயம் பண்ணியிருக்கிறோமா? காசுல அநியாயம் பண்ணியிருக்கிறோமா? அவனுடைய மான மரியாதைக்கு நம்ம பங்கம் விளைவிச்சிருக்கிறோமா? பொய் பித்தலாட்டங்களை சொல்லிக்கிறோமா? அது கிடைக்க வேண்டியது நம்ம எடுத்திருக்கிறோமா? இப்படின்னு யோசிச்சு பார்த்து மின் இருளையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மான மரியாதை, அதாவது ஒரு பொய் புறம் கோல் இதுல எல்லாம் ஒருத்தனுடைய மானம் பாதிக்கப்படும். அது காசு பணம் வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிறோமா, அல்லது அவன் சொத்தை நம்ம ஒரு ஜான எடுத்துக்கிட்டோமா, இப்படி எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். இது மாதிரி நம்ம செய்திருந்தோமே ஆனால் ஃபல்யதஹல்லலுஹு மின்ஹுல் யௌம், இன்னைக்கே அவனிடத்தில் போய் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளட்டும். காசா இருந்து கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, கொடுக்க இயலாட்டி அதுக்கு மன்னிப்பாவது கேட்டுக்கிறங்க. இந்த போன்ட்ட வாங்கின கரை ஏறல, எனக்கு முடியாது, நான் மண்டையை போட போறேன், நீ அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சுக்க அப்படின்னு கேட்கணும். அந்த ரூபாய் என்னால தர இயலாது, அங்க நீ கேட்டுறாத மறுமையில
இந்த உலகத்தில் எனக்கு ஹலால் பண்ணி விட்டுரு, உன்னை கோல் சொல்றேனை மன்னிச்சிரு, உன்னை புறம் பேசுறேனை மன்னிச்சிரு என்று சொல்லி அவன்கிட்ட கேட்கணும். கேட்காட்டி என்ன நடக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க, இன்கான லஹு அமலுன் சாலிஹுன், இவனுக்கு ஏதாவது நல்ல அமல்கள் இருக்குமேயானால், நல்ல அமல் இல்லாத யாரும் இருக்க மாட்டான். ஓரளவுக்கு அல்லாஹ்வை நம்பின எவனா இருந்தாலும் கொஞ்சமாச்சு ஏதோ ரெண்டு நல்ல அமல் செஞ்சிருப்பானா இல்லையா? அப்படி நல்ல அமல்கள் அவனுக்கு இருக்குமேயானால் உஹித மின்ஹு பிகத்ரி மதலமத்திஹி, அவன் செஞ்ச அநியாயத்தினுடைய அளவுக்கு அது எடுக்கப்பட்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டு விடும். நம்ம யாரை கோல் சொன்னோமோ அவனுக்கு நம்முடைய தொழுகை கொடுக்கப்பட்டு விடும். நம்ம யாரை புறம் பேசணுமோ அவனுக்கு நம்முடைய நோன்பு கொடுக்கப்பட்டு விடும். நம்ம யாரை இப்படி அநீதி இழைத்திருக்கிறோமோ, காசுலையோ பணத்திலையோ மானத்திலேயோ மரியாதையிலையோ, அது மாதிரி நம்ம என்ன இடைஞ்சல் பண்ணி இருக்கிறோமோ அதெல்லாம் என்னவாகுது? இப்ப செஞ்ச அமல்லாம் போயிடும். ஒரு மனிதன் எதை காப்பாத்தணும்? மரண வேலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எதை காப்பாத்தணும்? செஞ்ச அமலை காப்பாத்தணும். செஞ்சது பெருசு இல்ல, செஞ்சு விட்டு எல்லாத்தையும் ஒரு தண்ணியை கஷ்டப்பட்டு ஒரு மாசம் தண்ணி பாய்ச்சி குளத்தை பூரா நிறைச்சி தளதளன்னு இருக்கும்போது உடைச்சு விடுறதுக்கு 4 பேர் வந்து அதை தடுக்கணும். நீங்க ஒரு மாசம் தண்ணியை ஊட்டி நிறைச்சதை நெஞ்சிருவான், அரை மணி நேரத்தில் வெட்டி விட்டு போயிடுவான். அரை மணி நேரத்தில் வெட்டினான்னு வைக்க, நீங்க ஒரு மாசம் தண்ணியை பாய்ச்சி நிறைச்சினீங்களா, அது என்ன நன்மை? விடிய விடிய வயலுக்கு தண்ணி பாய்ச்சிறீங்க, வரப்பையெல்லாம் சரியா பண்ணி அடைச்சி தண்ணி வெளியே போகாம எல்லாம் செஞ்சுட்டு போயிடுறீங்க. போய் படுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணியை பாய்ச்சினதா காப்பாத்தணும். எவனா வெட்டி விடுறானா அதை எடுத்துட்டு போயிடுறானா காப்பாத்தணுமா இல்லையா? அப்ப நம்ம கஷ்டப்பட்டு உண்டாக்கின ஒன்றை அழிச்சிடக்கூடாதுங்கிறத கவனம் செலுத்தணும். இப்ப என்ன செய்ய போறோம்? கஷ்டப்பட்டு தொழுகிறோம், கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம், கஷ்டப்பட்டு தான தர்மங்கள் செய்யறோம், கஷ்டப்பட்டு தஸ்பீஹ் செய்யறோம், கஷ்டப்பட்டு திக்ர் செய்யறோம், எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறோம், எல்லாம் கஷ்டம் தான், கண்டிப்பா சிரமம் தான். இவ்வளவு சிரமப்பட்டு நம்ம செஞ்ச அமலை காப்பாத்தணும். ஃபர்ஸ்ட் என்ன காப்பாத்தணும்? செஞ்சது நம்ம செஞ்சு நமக்கு கிடைக்கட்டும். அடுத்தவன் செஞ்சாலும் நமக்கு வேணாம். நம்ம என்ன நம்முடைய தொழுகை நமக்கு கிடைக்கணும், நம்முடைய நோம்பு நமக்கு கிடைக்கணும். அடுத்தவனுக்கா உழைச்சோம். இப்ப என்னவாயிரு? இந்த அநீதிக்கு நீங்கள் பரிகாரம் தேடலன்னா நம்ம தொழுது நமக்கு தொழுவல. யாருக்கு தொழுது இருக்கிறோம்? இந்த கடங்காரனுக்கா தொழுது இருக்கிறோம். நம்ம வச்ச நோம்பு நமக்கு நமக்கு உள்ளது இல்ல. நம்ம அவதூறு சொன்னமே அவனுக்காக வச்சிருக்கிறோம் நோம்பு. நோம்பு நம்ம வைக்கிறோம், நன்மை யாருக்கு? அவனுக்கு. இது வந்துடும். அது கூட நன்மை இருந்தா தான். நன்மை இல்லைன்னு வைங்க, இல்லம் தக்குல்லஹு ஹசனாத், அவன்கிட்ட நன்மையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் பாவம் செஞ்சுட்டு இருந்தவன் இப்ப என்னவாகும்? உஹீத மின் செய்யாத்தி சாஹிபிஹி, அவனுடைய தீமையை எடுத்து, யாருடைய தீமை? உங்களால பாதிக்கப்பட்டிருப்பான்ல, உங்களால பழி சொல்லப்பட்டவன், மன உளைச்சலுக்கு ஆளானவன், நஷ்டப்பட்டவன், அவங்கிட்ட இருந்து அவன் என்ன தப்பு செஞ்சான்னு பார்க்கப்படும். அந்த தப்பை தூக்கி நீ சேர்த்து சும. அப்ப அடுத்தவன் செஞ்ச தப்பை நம்ம சுமக்கணும். நம்மளால் யாரு பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் செஞ்ச தப்பை நம்ம சுமக்கணும். நமக்கு நன்மை இருந்துச்சுன்னு வைங்க போய் சேர்ந்துரும், நன்மை இல்லைன்னு வைங்க என்னவாக? அவன் தீமை நமக்கு சேரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதாண்டா உனக்கு நேரம், மரணம் நெருங்கிருச்சுல, சாவ போறேன்னு தெரியுதுல, அறிகுறி வந்துருச்சுல, இப்ப நீ சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்ம செஞ்ச எந்த அமலும் அடுத்தவனுக்கு போயிடக்கூடாது. மற்றதெல்லாம் நீங்க சுயநலமா பொதுநலமா நடக்கலாம், அமல்ல சுயநலம் தான். மறுமையில எல்லாம் நப்சி நப்சி கேஸ் தான். யாரும் யாருக்கும் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனிஹி. ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவி, மக்கள், பொண்டாட்டி, புள்ள, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் விட்டு ஓடுவான். லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷானு யுக்னி. அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான் அவனுக்கு இருக்கும். அவள் அப்பா என்ன ஆயிட்டாரு, உம்மா என்ன ஆயிட்டாங்க, அண்ணன் சொர்க்கத்துக்கு போயிட்டாரா, அதெல்லாம் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வருகிற காரணத்தினாலதான் இதுல சுயநலவாதிகளா இருங்கள். எதுல? என் அமல் யாருக்கும் நான் போக விட மாட்டேன், என் காசு யாருக்கும் போகலாம், என் வீடு யாருக்கும் போய் விடலாம், என்னுடைய புஸ்தகங்கள் யாருக்கும் போய் விடலாம், என்னுடைய உடைகள் யாருக்கு வேண்டாலும் போய் விடலாம், என்னுடைய ஒரு தஸ்பீ யாருக்கும் போக கூடாது, எனக்கு தான் கிடைக்கணும், என்னுடைய ஒரு தொழுகை எவனுக்கும் போக கூடாது, எனக்கு தான் கிடைக்கணும். அங்க விட்டு கொடுக்குற உலகம் இல்லை, இங்கதான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கலாம். இதுல பெருசா ஒண்ணு இழக்க போறதில்ல, ஒரு கொசு கூட இறக்க தான், போயிட்டு வந்து விட்டுறலாம். அப்ப அங்க இழந்துட முடியுமா? அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஹலால் வாங்கி கொள்ளுங்கள், அவங்கிட்ட போய் நீ ஹலால் பண்ணிரு, நான் உன்னை தப்பு விட்டல மன்னிச்சிரு, ஹலால் மன்னிக்கிறது, என்னை நீ மன்னித்துக்கொள், இப்படி கேட்டுக்கொள்ள வேண்டும். இது புகாரியில 2449 6534 ஹதீஸ்ல இருக்கிறது. இதுல இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமா? முஃப்லிஸ்னா என்ன? முஃப்லிஸ்ங்கிற அரபு சொல்லுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இருந்தும் இல்லாதவனுக்கு முஃப்லிஸ்பாங்க. நல்ல வசதியா இருப்பான், திடீர்னு பார்த்தா பாப்பர் ஆயிருவான். பாப்பருங்கிறாங்கல்ல, மஞ்சள் நோட்டீஸ் விடுறவன், திவாலா போனவன்கிறோம்ல, அதுதான் முஃப்லிஸ்ங்கிறது. அந்த திவாலா போனவன் யாருன்னு தெரியுமா? திவால்னா என்ன? பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், எல்லாம் போயிடும், செக் கொடுத்த செக்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு, இவன் தான் இப்படி கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, முஃப்லிஸ்ங்களுக்கு தெரியாத பெரிய விஷயமாக்கு, அவங்க கிட்ட காசு பணம் இல்லைன்னா முஃப்லிஸ்ங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதை கேட்கல, நான் அதை கேட்கல, நான் சொல்ற முஃப்லிஸ் வேற அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்க. எப்படின்னா, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, என் சமுதாயம் தெரியுமா, யௌமுல் கியாமா, கியாமத்து நாளையில், நியாய தீர்ப்பு நாளில் அவன் வருவான், பி ஸலாத்தின், தொழுதவனாக வருவான், ஓ சியாமின், நோன்பு வைத்தவனாக வருவான், ஓ ஜகாத்தின், ஜகாத்து கொடுத்தவனாக வருவான், அதே நேரத்தில் ஓ யாத்தி கத சதமஹாதா, அவனை ஏசியவனாக, ஓ கதபஹாதா, இவன் மீது அவதூறு சொன்னவனாக, ஓ அக்கல மாலஹாதா, அவனுடைய சொத்தை சாப்பிட்டவனாக, ஓ சபக தமஹாதா, இவனுடைய ரத்தத்தை ஓட்டியவனாக வருவான். தொழுதவனா வருவான், நோன்பு வச்சவனா வருவான், ஜகாத்து கொடுத்தவனா வருவான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவனை திட்டி இருப்பான், இவன் மேல பழி சொல்லி இருப்பான், அவன் சொத்தை தின்று இருப்பான், இவன் உயிரை எடுத்திருப்பான். இப்படியான குற்றங்கள் செய்தவனாக ஒரு லரபஹாதா, அவனை அடிச்சிருப்பான். இப்படி வந்த உடனே இவனுக்கு அந்த நன்மை எடுத்து கொடுக்கப்படும், அவனுக்கு அந்த நன்மை எடுத்து கொடுக்கப்படும். இப்படியே இவன் செஞ்ச நன்மைகளை எல்லாம் எடுத்து 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 அவனுக்கு கொடுக்கப்பட்டு விடும். கடைசியில ஒண்ணும் இல்லைன்ற உடனே என்னவாக, அவன் செஞ்ச தீமையத்துக்கு இவன் தலையில வச்சு அலைஹி சும்ம துரிஹ பின்னார், அவன் தலையில தூக்கி அடுத்தவன் பாவத்தை எல்லாம் வச்சு நரகத்தில் வீசப்படுவான். சஹீஹ் முஸ்லிம்ங்கிற நூல்ல 4678வது ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன விளங்குது? மரணத்தை நெருங்கக்கூடியவர்கள், இது மரணம் நெருங்கும் போது தான் செய்யணும் அவசியம் கிடையாது, இன்னைக்கே கூட செஞ்சுக்கலாம். ஏன்? அது நெருங்கினது அறிகுறி தென்பட்டவனுக்கு நெருங்கிருச்சு. நமக்கு மட்டும் என்ன கேரண்டியா? 40 கேரண்டி இருக்கா? நமக்கு ஏதாவது 65 கேரண்டி இருக்குதா? படுத்து எந்திரிப்போன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? எல்லாருமே ஒரு வகையில பார்த்தால் மரணத்தை நெருங்கியவர்களாகத்தான் இருக்கிறோம். டைம் தெரியல, இல்ல அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்தை எல்லாம் போட்டு வச்சுக்கிறான், யாருக்கு என்ன போட்டான்னு தெரியல. அறிகுறியோட சாவுறவன் கொடுத்து வச்சவன் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறான். அறிகுறி இல்லாம திடீர்னு சேர்த்தவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த லிஸ்டில் நாம இருந்தால், அப்படின்னு பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் இப்ப யோசிக்கணும். இனிமேல் நம்ம செய்வோம் மனுஷங்கிற முறையில், ஆனா இருக்கிறவங்க கரெக்ட் பண்ணிக்கவேன், இது வரைக்கும் செஞ்சது மன்னிப்பு வாங்கிக்க, இது வரைக்கும் கரெக்ட் பண்ணிக்க, இனிமேல் செய்ய மாட்டேன்னு முடிவேடு. அதுக்கு பிறகு நம்மளை அறியாம செஞ்சாலும் கூட அடுத்த வருஷத்துக்கு உள்ள கொஞ்சம் தானே இருக்கு, மொத்தமா போயிடாதுல. அதனால என்ன நினைச்ச கூடாது, நம்ம நாளைக்கு செய்யத்தானே போறோம், மொத்தமா சேர்த்து பார்த்துக்கணும் கூடாது. இப்ப என்ன பண்ணணும், இப்ப என்ன வேணா செஞ்சிருக்கோம், ராத்திரி உட்காந்து யோசிக்கணும், நம்ம யார் யாருக்கு என்ன அநியாயம் பண்ணியிருக்கிறோம், யார் யாருக்கு வாங்கின கடனை ஏமாத்தி இருக்கிறோம், அதை பூரா ஃபைசல் பண்ணிட்டோம்னு சொன்னா இன்னைக்கு பியூர் ஆயிட்டோம். இன்னைக்கு மண்டே போட்டோன்னு வைங்க, நம்ம அமல் நம்மளுக்கு இன்னைக்கு கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு இறந்துட்டோம்னு சொன்னால் நம்முடைய அமல் ஏதாவது அடுத்தவனுக்கு போகுமா? அடுத்தவன் பாவம் நமக்கு வருமா? எவன் பாவத்தை நம்ம சுமக்காமல் நம்முடைய நன்மையை நாம முழுசாக சுமக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாவுக்கு நெருங்கினவன் மாத்திரம் செய்யற காரியம் இல்லை, இது ஒவ்வொரு மூமினும் செய்ய வேண்டிய காரியம். அப்பப்ப நினைவு ஒரு பொழுதெல்லாம், ஒரு வாரமோ ஒரு மாசமோ நம்மள்ட்ட என்ன மிஸ்டேக்கு, என்னென்ன பண்ணியிருக்கிறோம், மனித உரிமையில் என்னென்ன கை வச்சிருக்கிறோம், இது ஒரு கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மரண வேலை நெருங்கினவன் மாத்திரம் இல்லை, எல்லா நேரமும் மரணத்தை எதிர்பார்த்தவனாக இருக்கிற காரணத்தினால் அவன் மனதில் எதையாவது கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பானையானால் அதை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, ஒரு லட்ச ரூபா உங்க கையில வருது, உங்க வாரிசுக்கு அது போகட்டும்ங்கிறதுக்காக கொண்டு வீட்டில் கொண்டு வைக்கிறீங்க. இது நீங்க எழுத தேவையில்லை. ஏன்? மூத்தா போனா வாரிசுக்கு எப்படி பங்கு வைக்க கொடுக்கணும்னு மார்க்கத்தில் இருக்குது. அது மாதிரி மகனுக்கு உழவு, மகளுக்கு உழவு, பொண்டாட்டிக்கு உழவு, அம்மாவுக்கு உழவு, அத்தாக்கு உழவு போய் சேர்ந்துடும். ஆனால் நீங்க அந்த 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வரும்போது நினைக்கிறீங்க, இதுல ஒரு 25,000 ரூபாய நம்ம தௌஹீத் ஜமாத்துக்கு நோம்பு கஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உதாரணத்துக்காக வேண்டி ஒரு 25 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு எழுதாம வச்சுக்கலாமா? 2 நாளைக்கு அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்குமையானால் எழுதி தலைமாட்டிலையோ டைரியிலையோ மற்றவங்க எடுத்து பார்ப்பாங்கல்ல, உங்க மனைவியோ உங்க மக்களோ
அப்படி பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் அதை ரெக்கார்டு பண்ணாமல் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டீர்களேயானால், நினைத்த அந்த பொருள் பிறருக்கோ பிற பணிகளுக்கோ கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டீர்களேயானால் அதை வசியத்து பண்ணாமல், அதுவும் ரெக்கார்ட் பண்ணாமல், எழுதி வைக்காமல் ஒருவன் 2 இரவை கழிக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, மாஹக்கு இம்ரையின் முஸ்லிமின் லஹு ஷைஉன் யூசி பீஹி யபீது லைலத்தைனி இல்லா வசியத்துஹு மக்தூபத்துன் இந்தஹு. 2 இரவுகள் அவன் தர்மம் செய்ய நினைக்கின்ற ஒரு பொருள் இருக்குமையானால், ஏதாவது ஃபைசல் பண்ண வேண்டிய ஒரு பொருள் அவனிடத்தில் இருக்குமையானால், அது 2 இரவு அவன் தங்குவ, 2 இரவுக்கு மேல் எழுத்துமானம் இல்லாமல் அவனிடத்தில் தங்கக்கூடாது, ரெக்கார்டு இல்லாமல் தங்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 2738வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று என்ன மண்டை போட்டு என்ன செய்யறது, அதுக்காக வேண்டி சொன்ன விஷயங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்யறாங்கன்னா, ஒரு நாள் தொழுகிறாங்க. தொழுத உடனே சல்லாம் எப்போ கொடுப்போம்னு பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி சல்லாம் கொடுத்த உடனே வேகமா என்னமோ பயங்கரமான ஒரு ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேள்விப்பட்டா ஓடுவோமே, அந்த மாதிரி வேகமா இருக்கிற ஆட்கள்லாம் தாண்டிக்கிட்டு ஒவ்வொருத்தையா தள்ளி கிள்ளி விட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. போயிட்டு கொஞ்சம் இல்லை சகாபாக்கெல்லாம் உட்காந்து பார்க்குறாங்க, என்ன இது சலாம் கொடுத்துட்டு இந்த பாய்ச்சல் பண்ணி போறாங்களே, என்ன மேட்ருன்னு தெரியலையே. எல்லாம் வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. திரும்பி வர்றாங்க கொஞ்சம் நேரம் சென்று. நான் எதுக்கு போனேன் தெரியுமா, வீட்டில் ஒரு வெள்ளி கட்டி, வெள்ளியாலான ஒரு கட்டி சதக்காவுக்கு என்று வந்தது, தர்மம் செய்வதற்காக வேண்டி என் கையில வந்தது. நான் இப்படியே மௌத்தா போயிட்டேன்னு வைங்க, என் குடும்பத்தார் என்ன நினைச்சுக்கிடுவாங்க, ஏன் இது நினைச்சுக்கிடுவாங்க. வீட்டில் கொண்டு அந்த வெள்ளி கட்டியை வச்சுட்டு நான் மௌத்தாகி விட்டால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெள்ளி கட்டி வீட்டில் இருக்குது, நான் இப்பவே மௌத்தாயிட்டேன்னு அசர் தொழுத கையோடு மௌத்தாயிட்டேன்னு வைங்க, வீட்டில் உள்ளவங்க என்ன நினைப்பாங்க, இது நம்ம கணவருடைய வெள்ளி கட்டி, நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர்கள் நினைத்து விடுவார்கள். அதை போய் சொல்றதுக்கு போனேன். என்ன சொல்ல போனேன், நம்ம இது இல்லை, இது ஜக்காத் பைத்துல் மாலுக்கு உள்ளது, அது சொல்லிட்டு ஓடியாந்தாங்க. மூத்தா போனால் பைத்துல் மாலை சேர்ந்துரும். அப்ப மற்றவருடைய அமானித பொருளுக்கு இந்த சட்டம், மற்றவர்களுடைய அமானித பொருள் மாதிரி உங்கள்கிட்ட இந்த 1 லட்சம் ரூபா வீட்டில் வைக்கணும் தர்றாங்க, நீங்க வாட்டுக்கு 1000 ரூபா நான் உங்கள்கிட்ட கொண்டா தந்தேன், நாளைக்கு மண்டே போட்டீங்க, உங்க வீட்டில் போய் கேட்ட தருவாங்களா, என் புருஷன் எங்களுக்கு வச்சுட்டு போனது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம பிறருடைய, ஆனா ஒரு நாளைக்கு மன்னிப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு ஒரு காலக்கெடு இல்லாட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்கன்னா 2 இரவுகள்ங்கறாங்க. ஒரு ராத்திரிக்கு வச்சு காலையில வாங்கிக்கிறேன்டா எழுதி வைக்க தேவையில்லை, இதை வைங்க காலையில வாங்கிக்கிறேங்கிறாரு, எழுத வேண்டிய தேவையில்லை, இது உங்கள்கிட்ட இருக்கட்டுங்கிறாரு. 2 ராத்திரிக்கு பார்க்கணும், 2 ராத்திரிகளை வாங்கலையா நம்ம கொடுக்கலையா, நம்மகிட்ட தான் இன்னும் இருக்க போகுதா, இந்த ரூபாய் இத்தனாந்தே இவர் தந்தாரு, அவருக்கு உரிய என்னுடையது இல்லை, இதை கொடுத்து விடவும் அப்படின்னு எழுதி வச்சுட்டீங்கன்னு சொன்னா, அது கொடுக்காம உங்க குடும்பத்தார் சுருட்டி கொண்டாலும் உங்களை பாதிக்காது. உங்க குடும்பத்தார் சுருட்டி கொண்டாலும் நீங்க ப்ராப்பரா அதுக்குரிய ஏற்பாடை செஞ்சிட்ட காரணத்தினால் அதனுடைய தண்டனை அவங்க அடைவாங்க, உங்க அமல் பாதிக்கப்படாது. சுயநலம் தான் வேணும் மர்ம விஷயத்துல, நம்மளை காப்பாத்திக்கணும் ஃபர்ஸ்ட், மற்ற விஷயம் 2வது தான். அப்ப அந்த அடிப்படையில் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு இந்த ஒரு வசியத்து செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப கவனமா இருக்கணும். பிறருடைய பொருள், எவ்வளவோ பொருளை நம்ம வாங்கி வைக்கிறோம், இதை வச்சுக்கிறங்க, பத்திரத்தை வச்சுக்கிறங்க, இந்த ரூபாயை வச்சுக்கிறங்க, இந்த நகையை வச்சிருங்க, வீட்டில் குடிகார கணவனா இருக்கிறான், பாதுகாப்பாக வைக்க முடியல, புள்ள கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு அம்மா பண்ண உங்களுக்கு தருவாங்க. நீங்க வாட்டு வாங்கி வச்சுட்டு மூத்தா போயிட்டீங்கன்னா யாரு கிடைக்கும், இந்த பொண்ணு கிடைக்குமா? அப்ப இது மாதிரியான மேற்று இருக்கிறதுனால 2 இரவுகளுக்கு மேல் இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு மேற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மரணத்திற்கு முன்னேற்பாடு. இப்ப மரணத்திற்கு பிந்தி உள்ள வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அங்க வெற்றி பெறுவதற்கு நம்முடைய அமல்களை பாதுகாப்பதற்கு என்னென்னலாம் செய்யணும், நம்ம செஞ்ச அமலை இழந்துடாம இருப்பதற்குரிய முன்னேற்பாடு என்ன என்றதற்காக வேண்டி இந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மரணத்தில் இருக்கிறோம். மரண வேலையில் இருக்கும் பொழுது இருக்கிறவருக்கு சில மார்க்க ரீதியான சில திக்ர்கள், சில துவாக்கள் இருக்கிறது. மரண வேலையில் நம்ம துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷன் பண்ணி கிடக்கிறோம், போனாலும் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை, முதியவராக இருக்கிறோம். அதற்கான அறிகுறிகள் யாருக்கெல்லாம் தென்படுகிறதோ அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது. என்ன கடமை என்று கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டாங்க. நோய்வாய்ப்படும் பொழுதெல்லாம் இதை செய்வாங்க. குறிப்பாக எந்த நோயில் மௌத்தா போனாங்களோ அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்தில்
அடிக்கடி அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த 3 சூறாக்களையும் ஓதுவார்கள். எந்த 3 சூறா? குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூறாவையும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்கிற சூறாவையும், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூறாவையும் 112, 113, 114 குர்ஆனுடைய கடைசி இருக்கிற அந்த 3 சூறாக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது, மரணத்தினுடைய அந்த வேதனையில் இருக்கிற நேரத்தில் திரும்ப திரும்ப ஓதி தங்களுடைய கையில ஊதி அதை மேனியெல்லாம் தடவி கொண்டே இருப்பார்கள். சும்மா இருக்கும் போதெல்லாம் வேற மாதிரி கவனங்கள் வராமல் இருப்பதற்கு, நம்ம மூத்து நெருங்கி போச்சு, மூத்தா போறோம், சும்மா உட்காந்து அதை செஞ்சுட்டு இருக்காம ஃபீல் பண்ணாம நம்ம என்ன செய்யணும், இந்த 3 சூறாக்களை ஞாபகம் வச்சுக்கிறேன்னு. இதை நம்ம நாளைக்கே மூத்து வரலாம், அதுக்குரிய அறிகுறி நம்ம அடைஞ்சிடலாம். நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருக்காவது அவங்க மரணத்தினுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கலாம், அவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும். சும்மா இருக்காதீங்க, நீங்க இந்த 3 சூறா ஓதிக்கிட்டே இருங்க, ஓதி ஓதி ஊதி தடவிக்கிட்டே இருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி செஞ்சிருக்கிறாங்க என்பதை பார்க்கணும். எப்படி வருது? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கான இதஸ்தகா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோய் ஏற்படும் பொழுது நஃபஸ அலா நஃப்ஸிஹி பில் முஅவ்விதாத். முஅவ்விதாத்னா அந்த 3 சூறாவுக்கு பேர். முஅவ்விதாத்ங்கிற வார்த்தைக்கு இந்த 3 சூறாவுக்கு சேர்த்து முஅவ்விதாத்துபாங்க. பாதுகாப்பு தேடுவதற்காகவே அருளப்பட்ட இந்த 3 சூறாக்களையும் ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதிக்கொள்வார்கள். ஃபலம்மஸ்தகா வஜூஹுல்லதி துஃபிய பிஹி, எந்த நோயில அவர்கள் மரணித்தார்களோ அந்த நோய் ஏற்பட்ட பொழுது நான் அவங்களுக்கு ஓத முடியல, ஒரு கட்டத்தில் நான் அவங்களுக்கு ஓதி என்ன செய்வேன், ஊதி தடை விடுவேன் என்று சொல்லி ஊதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில் ஆயிஷா நாயகி ஓதி என்ன செய்வாங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய கையை எடுத்து அவங்க கையில ஊதி ரசூலுல்லாஹ் கையினாலே மேனிபுரம் என்ன செய்வாங்க, தடை விடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, ஓதுற யாவும் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. ஓதவே முடியாத அளவுக்கு கடைசியில இழுக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா நாயகி இந்த சூறாவுக்களை ஓதி ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஊதி ரசூலுல்லாஹ்வுடைய கையை எடுத்து என்ன செய்வாங்க, அவங்க கையை வச்சு மேனிபுரம் தடை விடுவார்கள். இது நீங்க புகாரியில 4439, 5016 இந்த 2 ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையில இந்த சூறாவை ஓதி இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று கிடைக்கிறது. அப்ப மரணத்துக்கு 5 நாள் இருக்கும்போது ஓதி இருக்கிறாங்க, கடைசி 5 நாள் படுத்தாங்கல்ல, அந்த 5 நாளும் ஓதி இருக்கிறாங்க. அது போக கடைசி அவங்களுக்காக அவங்க மனைவி ஓதி இருக்கிறாங்க, ஓதி ஊதி அதை தடை விட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த முன்மாதிரியை கவனத்தில் கொண்டு மரண வேலையை நெருங்கக்கூடியவர்களுக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று நம்மளே அந்த நிலையில் இருப்போமேயானால் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும். நம்ம வீட்டில் யாராவது அப்படி இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு சொல்லி ஓதுங்க. குல்ஹுவல்லா கூட உங்களுக்கு தெரியாதா? குல்ஹுவல்லா அஹத் ஓதுங்க, குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதுங்க. இது தெரியாத கூட நிறைய பேர் இருப்பீங்க. சின்ன சூறாக்கள் ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் செஞ்சுக்கிடலாம். அது மாதிரி சின்ன சூறா ஒரு ஒரு 2-3 வரி தான் வரும் எழுதி பார்த்தீங்கன்னா. அதனால கஷ்டமில்லாத 3 சூறாக்கள் தான். இது எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில மரணம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது மரண நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பாதுகாப்பு தேடுனதுனாலையும் குல்ஹுவல்லாஹ்வுல என்ன இருக்குன்னா அல்லாஹ் ஒருத்தங்கிற விஷயத்தை அழுத்தமா சொல்லக்கூடிய சூறா. மற்ற 2 சூறாக்கள் என்னன்னு கேட்டா ஷைத்தான்களுடைய வசுவாசில இருந்து நம்ம பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு சூறா. நம்மளை தடுமாறி விட்டுறாம, கடைசி நேரத்தில் நம்ம நரகத்தில் கொண்டு தள்ளிடாம அது பாதுகாப்பு தேடக்கூடிய சூறாக்கள். இந்த 2ஐயும் ஓதி கொண்டோமையானால் நம்ம ஈமானோட ஷிர்க் வைக்காம அல்லாஹ்வுடைய அச்சத்தோடவே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கடைசி நேரத்தில் அவங்க ஒரு துவா செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சின்ன துவா தான், மனப்பாடம் கூட பண்ணிக்கொள்ளலாம். அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி வ அல்ஹிக்னி பிர்ரஃபீக். 3 சென்டென்ஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அவங்களுடைய முதுகை என் மீது சாய்த்து கொண்டு, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அவங்க முதுகை என் மேல சாய்த்து கொண்டு மரணத்தை நெருங்கினாங்களே அந்த நேரத்தில் ஓதிய துவா என்னவென்று சொன்னால் அல்லாஹும் மக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு. அல்லாஹ்வுடைய ரசூல் மன்னிப்பு கேட்டு மௌத்தாக இருக்காங்கன்னா நம்மெல்லாம் அவங்களுக்கு மன்னிப்பு கேரண்டி. அல்லாஹ்வே அட்வான்ஸ் மன்னிப்புன்னு சொல்றான். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், உம்முடைய முன்பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், இனிமே செய்யறதையும் மன்னிச்சிட்டாங்க. அட்வான்ஸ் மன்னிப்பு. எல்லாருக்குமே செஞ்ச பிறகுதான் மன்னிப்பு கேட்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இதுக்கு முந்தி செஞ்சது உனக்கு மன்னிப்பு, இனிமேல் உன்னை அறியாம இதை தப்பு தவறு செய்றியா, மனுஷனை மன்னிச்சுட்டேங்கிறான். அட்வான்ஸ் மன்னிப்பு பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, வர்ஹம்னி, எனக்கு அருள் புரி,
மறுமையர்கள் தான் கேட்கிறாங்க. இது மூத்த போறமே, என்னை மன்னித்து விடு, என்னை அருள் புரிவாயாக, வால்ஹிக்னி பிர் ரஃபீக், சிறந்த நண்பனோடு என்னை சேர்த்து விடு. சிறந்த நண்பன் அல்லாஹ் தான், உன்னோடு என்னை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 கோரிக்கையை தான் கடைசியாக என்னுடைய அவங்களுடைய முதுகை என் மீது சாய்த்து கொண்டு ஓதி இருக்கிறார்கள். ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், இது 4440வது ஹதீஸாக புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன, மரண வேளையில் இருக்கிறவங்க செய்ய வேண்டிய விஷயம், குல் ஹுவல்லாஹு அஹது சூராவை ஓத வேண்டும், குல் அவுது பிரப்பில் ஃபலக் சூரா ஓத வேண்டும், குல் அவுது பிரப்பின் நாஸ் சூராவை ஓத, இதெல்லாம் குறிச்சு வச்சு நடைமுறைப்படுத்தணும். அந்த நேரத்தில் யாபத்துக்கு வராது, பேப்பர்ல குறிச்சு வச்சு கொண்டு இதை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் அந்த சக்கராத்தில் உழுவும்போது துவாலாம் யாபத்துக்கு வராது. அல்லாஹு மக்ஃபிர்லி வர்ஹம்னி வ அல்ஹிக்னி பிர் ரஃபீக் அப்படிங்கிற இந்த துவாக்களை எல்லாம் என்ன செய்யணும், அதை மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு, என்ன கடைசி நேரத்தில் செய்யற காரியம்ங்க, காலமெல்லாம் செய்யற விஷயத்தில் உள்ள கோட்டை விட்டுருப்போம், லாஸ்ட் உள்ள காரியம் ரசூல்லா மாதிரி அமைஞ்சிடும் நமக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காரியம், கடைசி காரியம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி நம்முடைய காரியத்தை அல்லாஹ் அமைச்சிட்டான்னு சொன்னா வெற்றி உறுதியாயிரும்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிகாட்டுதலை பின்பற்றிய காரணத்துக்காக வேண்டியாவது அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்துருவான். அப்ப இந்த துவாக்களை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளும். 2 விஷயமாச்சு. 3வது, மரணத்தை நெருங்கியவராக நம்ம இருந்தால் அதிகம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மரணத்தை நெருங்கிட்டோம்னு சொன்னா நம்ம அது தேதி முடிவாயிடுச்சு, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க, டாக்டர்லாம் சொல்லிவிட்டாங்க, டாக்டர் சொல்லி மீறலாம் பொழைச்சி வந்துடலாம், இருந்தாலும் டவுட் வந்துரும்ல. ஒரு சொல்லிட்டான்னு சொன்னாலும் நமக்கு என்னவாயிரு, டவுட் வந்துடும். அது மாதிரி வந்து விடுமே. ஆனால் அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நாமும் சொல்ல வேண்டும். நம்ம வீட்டில் சொல்ல தெரியாதவர்கள் இருப்பார்களே ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய மரண வேளை நெருங்கியவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்லி கொடுங்கள். அப்ப மரண வேளையில் இருக்கிற ஒரு ஆள் இருப்பாரே ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுக்கணும். சொல்லணும், மறுத்துட்டா என்னெல்லாம் பார்க்க தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்க சொன்னால் நம்ம என்ன செய்யணும், சொல்லி ஆக வேண்டும். ஏன் அப்படி சொல்லணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சஹீஹ் முஸ்லிம்ல 1523வது ஹதீஸ் 1524ல வருது. ஏன் இப்படி சொல்லி கொடுக்கணும், காரணத்தை சொல்றாங்க. இப்னு ஹிப்பான்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மரணத்தை நெருங்கியவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு மன் கான ஆகிரு கலிமத்திஹி லா இலாஹ இல்லல்லாஹ் இந்தல் மௌத் தஹலல் ஜன்னா யௌம மின தஹரி, ஒருவனுடைய கடைசி சொல் இதுவாக இருக்குமேயானால், ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை, அதுக்கப்புறம் எந்த பேச்சையும் பேசல, லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அவன் வாயிலிருந்து வந்த கடைசி வார்த்தை, அது அமைந்து விடுமையானால் இந்தல் மௌத்தி, மரணிக்கிற நேரத்தில் கடைசி வார்த்தையாக இருந்தால் தஹலல் ஜன்னா, அவன் நிச்சயமாக யௌம மின தஹரி, என்றாவது ஒரு நாள் அவன் சொர்க்கத்துக்கு, பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சாலும் சரி, என்றாவது ஒரு நாள் அவன் சொர்க்கத்துக்கு நுழைந்து விடுவான். அதுக்கு முந்தி அவன்கிட்ட என்ன ஏற்பட்டாலும் சரி, இந்த கடைசி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மௌத்தாகி விட்டால் அதுக்கு முந்தி நீ என்ன எவ்வளவு வேணாலும் செஞ்சுட்டு போ, என்ன செஞ்சிருந்தாலும் சரி, உனக்கு என்றைக்காவது ஒரு நாள் சொர்க்கத்தில் நுழைவாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேரண்டி சொல்கிறார்கள். இது சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல 7வது வால்யூம்ல 272ஆம் பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிற அதுக்கு ஹதீஸ் நம்பர்லாம் போடல, அதுக்காக வால்யூம் சொல்றேன் இப்னு ஹிப்பான்ல. அப்ப நம்ம மரண வேளையில் இருப்பவர்களுக்கு 3 விஷயம் சொல்லி தந்திருக்கிறது. ஒன்னு 3 சூறாக்கள், 2வது அல்லாஹு மக்ஃபிர்லிங்கிற அந்த துவா, 3வது லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம அந்த வேலையை அடைந்தாலும் இதை ஃபாலோ பண்ண வேண்டும். நம்ம குடும்பத்தில் யாராவது அந்த நிலையில் இருப்பார்களே ஆனாலும் இதை சொல்லிக் கொடுத்து ஃபாலோ பண்ண வேண்டும். இன்னும் மரண வேளையில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.